ஆதரவும் துணையுமாய் இருக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் 119 117 வசனம். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். துதிக்க சங்கீதம் 22 21 வசனம். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உங்களுக்கு எந்த உதவி தேவைனாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்கன்னு சில நல்ல உள்ளங்கள் சொல்றத நாம ஒருவேளை கேட்டிருக்கலாம். சொன்ன அவங்களுக்கும் கேட்ட நமக்கும் நல்லா தெரியும் நாம எதிர்பார்க்கிற எல்லா உதவியும் அவங்களால செய்ய முடியாதுன்னு. நாம நம்பக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட நாம தயங்காம எல்லாத்தையும் கேட்கலாம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்யறதுக்கு வல்லமை உள்ள நல்ல தேவனா இருக்கிறார் என்பதை நமக்கும் நல்லா தெரியும். அதனால இந்த நாள்ல நம்பிக்கையோடு அவருடைய ஆதரவை நாடி நாம ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு ஆதரவை தந்து நம்மை விடுவித்து ரட்சித்து காத்து வழி நடத்துகிற நல்ல தேவனா இருக்கிறார். நாம சுகமா வாழணும் அப்படின்றது ஆண்டவருடைய பிரியம்தான். ஆனா அதோடு மாத்திரம் நாம நின்று விடாம கர்த்தருக்கு சாட்சியா வாழணும்னு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதாவது அவருடைய பிரமாணங்கள், கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த வேத வார்த்தைகளின்படி நாம வாழணும், வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுக்காக தான் நம்மளை இன்னும் இந்த பூமியில வைத்திருக்கிறார். அதனால இந்த நாள்ல நாம ஜெபிக்க வேண்டியது, கர்த்தர் நம்மை ஆதரித்து தம்முடைய வழிகளிலே நடக்கக்கூடிய கிருபையை தரணும்னு ஜெபிக்கலாம். அவரிடத்திலிருந்து நன்மையை மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ளணும்னு வாழாம அவருக்கு சாட்சியா வாழணும்ன்ற உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தரணும்னு இந்த நாள்ல ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, பலமான காண்டாமிருகத்தின் கொம்புகளிலிருந்து நான் கூப்பிடும் போதும் என் சத்தத்தை நீங்க கேட்பீங்கன்னு தாவீது ராஜா விசுவாசத்தோடு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இது ஊமையா சொல்லப்பட்டிருக்கலாம். எவ்வளவு மோசமான பயங்கரமான பிரச்சனைகள் நடுவில் இருந்து நாம கூப்பிட்டாலும் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு காட்டுது. அப்படிப்பட்ட நல்ல வல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.